ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் தான். ஆக்சுவலாக இது ட்ரையாங்கிள் நெக்கு, போட் நெக்கில் வந்து கீழே இந்த மாதிரி வேணும்னு சொல்லி என்னோடய சிஸ்டர் தான் இது இந்த மாதிரி கேட்டாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் அவளுக்கு ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து பாருங்கள் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. சக்ரி அண்டு வந்து க்ரீன் கலர் சம்கி, 4mm பீடு, அப்புறம் சுகர் பீட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது சம்கி ஒர்க் டிசைன் தான். ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளான டிசைனு, பார்க்க கிராண்ட் லுக் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு இது சுகர் பீடு நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 4mm பீடு, அந்த வீடியோவில் பார்க்க 3mm இருக்குது. ஆக்சுவலாக நான் 4mm தான் யூஸ் பண்ணேன். க்ரீன் கலர் சம்கி எடுத்திருக்கேன் அண்ட் கோல்டன் கலர் சக்கரி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. ஸ்டார்டிங் என்ன பண்ணுறேன், ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm, ஒரு சம்கி, ஒரு சுகர் பீடு. இது கண்டிப்பாக எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் லேட் ஆகும் எடுக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆள் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எடுக்க அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல்லாக, ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் இதான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால கடுப்பாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு சக்கரி வந்து நான் வந்து போட்டுவிட்டேன். அண்ட் வந்து இந்த மாதிரி நான் எப்படி போடுறேன்றதை பாருங்கள். அங்கே பாருங்கள் மேலே இருக்கலாம், அந்த டிசைன் தான் வந்து நெக் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு சைடு 4 சைட்ஸும் நம்ம வந்து போட்டுறணும். இந்த மாதிரி போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் ஃபில் பண்ணால் தான் அந்த சக்கரி வந்து, அதாவது இந்த ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அங்கிட்டு இங்கிட்டு கோணலாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு 4 சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி போடுறேன்றதை பாருங்கள். ஆக்சுவலாக எந்த ட்ரேஸோ எதுவுமே கிடையாது, நானாக அதான் இதை வந்து போட்டேன். ட்ரேஸ்லாம் எடுக்குது. ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. எப்படி போடுறேன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கேப் இருக்க இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு சம்கி, ஒரு 4mm, ஒரு 3mm, ஒரு சுகர் பீட், காப்பர் கலர் லைட் காப்பர் எடுத்திருக்கேன் நான். சாரீ வந்து க்ரீன் கலரு, ப்ளவுஸ் வந்து வயலட் கலர், நல்ல டார்க் வயலட் தான். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். சக்கரி நடுவில் ஸ்டோன்ஸ் ஒட்டிடுவேன், அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் அப்படின்றனால. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ட்ரையாங்கிள் சுற்றி ஃபுல்லாக இதே டிசைன் தான் வந்து நான் கொடுத்துருப்பேன். மறுபடியும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1 சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு சக்கரி எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல வந்து நான் போடலை, இப்போ போடலை, முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ எண்டில் காமிச்சிருப்பேன். அந்த சைட் போட்டிருப்பேன், எப்படி எந்த இடத்துல போட்டிருப்பேன்றத. அதே மாதிரி சுகர் பீடு 4mm, ஒரு சம்கி, சுகர் பீடு 4mm, ஒரு சம்கி, அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதான் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் டிசைன் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே முடிச்சிடலாம். எனக்கு கழுத்துலாம் ஆக்சுவலாக ஒரு 1.5 hours அந்த டைம்லேயே முடிஞ்சிருச்சு எனக்கு கழுத்து. இது எடுக்கிறனால தான் இவ்வளோ லேட்டு, இல்லைன்னா கூட நான் 1 hourல முடிச்சிருப்பேன் நான். பாருங்கள் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 4 சைட்ஸும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போடணும். உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து இங்கே மேலேருந்து எடுத்துகிட்டு அந்த 3 பீடையும் கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அப்போனா தான் அந்த பீட் வந்து இங்கிட்டு வரப்போ கீழே வராது. மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டிச் பக்கத்தில், அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். அப்போ தான் அந்த அங்கனையே அந்த பீட் ஒர்க் வந்து நிற்கும், இல்லைன்னா நிற்காது, அங்கிட்டு இங்கிட்டு விலகிடும். அகைன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஏன் 2 இது ஏன்னா இதுதான் ஃபுல் டிசைனு. இதை வந்து எப்படி போட்டிருந்தா காமிக்கிறதுக்கான தான் நான் மறுபடியும் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு சக்கரத்தோடு பண்ணுறதே நிப்பாட்டிருக்கலாம், பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் 2 தடவை போட்டு காட்டுறேன். எடுக்கிறதையுமே காட்டுறேன் எப்படி எடுக்கிறேன்னு. இங்கே பாருங்கள், 4 சைட்ஸும் முடிச்சுட்டு கேப் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கிட்டு வந்து மேலேருந்து பீட் வச்சு ஒரு ஸ்டிச் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறேன். ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் ஒன்று, அதே மாதிரி
இங்கிட்டு வந்துட்டு அது நாட்டே போட தேவையில்லை, ஃபுல்லாக முடிச்சுட்டு எந்நாட் போட்டால் போதும். மற்றபடி நாட்டே போட தேவையில்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நாட் போட அவசியமே கிடையாது. இங்கே பாரு, ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஷார்ப்னஸ் வர இடத்துலலாம் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சரி, ஆக்சுவலாக அவள் கேர்வ்லாம் கேட்கல. என்னோடய சிஸ்டரு நானாக தான் கேர்வாக போடலாம், அவளுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சக்கரம் அந்த ரவுண்ட் டிசைனுக்கும் நான் வந்து கேர்வ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. முடிச்சுட்டு பார்த்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வரப்போ, ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணி வந்ததே நல்லா வீடியோ எடுக்க முடியல. இது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஆனால் என் சிஸ்டரோடு தான் திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. நான் வந்தோடனே உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே கேர்வ் தான். அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே நான் வந்து கேர்வ் கொடுத்துக்கிட்டேன். 2 லேயர் கொடுத்துட்டேன். நான் வந்து 2 செயின் ஸ்டிச் லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கேன்னு. எப்படி வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச் நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம வந்து கொடுக்குறேன் ஏன்னா அந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காண்டி தான் வந்து நான் 2 செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு ஒரு ஸ்டிச், இங்கிட்டு, அதாவது செயின் ஸ்டிச்சுக்கே அந்த சென்டர் செயின் 2 லேயர் போட்டிருக்கோம்ல, அதுக்கு ரைட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறது தான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அது பார்க்க ஜிக்ஸாக்காக இருக்குல்ல, அதனால வந்து அப்படி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்னு. ஆக்சுவலாக ஃபுல் கர்வ் முடிச்சுட்டு நான் வந்து 2 செயின் ஸ்டிச் அகைன் சொல்கிறேன். செயின் ஸ்டிச் 2 லேயர் கொடுத்துட்டு 2 லைனாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக், ஏன்னா நான் அந்த இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவேன், கட் ஒர்க் மாதிரி. அதுக்காக வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளவுஸ் வந்து கட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த டார்க்குக்கும் அந்த க்ரீனுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ப்ளவுஸு. பாருங்கள் ஜிக்ஸாக் கொடுக்கவும் ஸ்டிச்சஸும் பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த கர்வ் வந்து நம்ம கொடுக்குறப்ப இன்னும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துறோம். நான் வந்து ஏன் இப்படி, ஏன்னா சிம்பிள் ஒர்க்காக ஏன் இவ்வளோ நேரம் இது பண்ணுறேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நான் எல்லா வீடியோவும் ஒரு இதை சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவேன். இந்த தடவை தான் எதுவும் கொஞ்சம் லென்த்தாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஜிக்ஸாக் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் டிசைன் பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு. அது நம்ம எப்படி போடுறோன்றதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து நான் சாதா ஸ்டோன் தான், வெறும் கோல்டன் கலரில் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. சக்கரியில் ஒட்ட சக்கரி ஸ்டோன் அதெல்லாம் எதுவுமே நான் வந்து ஒட்டலை. சாதா ஸ்டோன் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒட்டுவாங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து நிறைய ப்ளவுஸில் ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி எடுத்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கம் வைக்கிறதுல தான் இருக்குது. கம் லைட்டாக நீடில் தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சிடுறேன். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயிட்டாக இருக்கிறத விட கோல்டன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஒயிட்டும் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஏன் கோல்டன் எடுத்தேன்னு எனக்கு தெரில. கோல்டனே நான் வந்து வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் கை ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் கழுத்து எடுத்தேன். மேபி அதனால கைக்கு யூஸ் பண்ணுறதுனால தான் இதில் எடுத்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதான், ஆமாம், கைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும் அதான் இதில் எடுக்கணுன்ட்டு கைக்கு கோல்டன் வச்சனால கழுத்துக்கு கோல்டனே வச்சுட்டேன். கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியானது தான். அவ்வளோதான், நெக்கு முடிஞ்சிச்சு. இது ஒட்டினா நெக்கு ஃபினிஷ், அவ்வளோதான். இது முடிச்சுட்டு கட் ஒர்க் நம்ம வந்து பண்ண போகிறோம். சென்டரில் எப்படி பண்ணுறோன்றத வந்து பார்க்க போகிறோம். அந்த எஜ்ஜிலலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த நெக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஊதுபத்தி எடுத்திருக்கேன் அண்ட் மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன், கட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கட்டர் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிடுங்க. எப்படி கட் பண்ணுறன்றதை பாருங்கள். நான் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி அந்த ஜரி லைன் பக்கத்தில் பண்ணாமல் தள்ளி தான் பண்ணுறேன். போக தான் ஜரி லைன்கிட்டே போகிறேன். ஏன்னா எடுத்தோடனே போயிட்டீங்க அப்படின்னா அது டக்குன்னு கிழிஞ்சிரும். அந்த கட்டர் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் டக்குன்னு வந்து டிசைன்ஸில் வந்து கட் ஆகிடும். நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த ஊதுபத்தி வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்காண்டி தான் கொஞ்சம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவசரப்படாமல் டிசைன்ஸில் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெதுவாக கட் பண்ணுங்கள். டிசைன்ஸில் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ மொத்தமாக ஒன்றும் வந்து ஜரி லைன் கொடுத்துடல. ஏன்னா சிம்பிள் நெக்குன்றனால, ஹெவி நெக்காக இருந்தால் நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம். நான் இது நீட்டாகவும் இருந்துச்சு, அதுக்காண்டி தான் பார்த்துட்டு நான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. மெதுவாக பாருங்கள், நான் எப்படி கட் பண்ணுறேன்னு தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ், பார்க்க கிராண்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஊதுபத்தி எடுத்து மேட்ச் பாக்ஸ் வச்சு பற்ற வச்சுட்டு நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த எட்ஜிலலாம் எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஆக்சுவலாக கொசுபத்தி அந்த தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்ல. இதுனா நல்லா நீடில் மாதிரியே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும்ல, அதனால தான் இது எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி நான் வந்து அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கிளாத்தெல்லாம் பண்ணுறேன்னு. பத்திரம் அடியில் எந்த கிளாத்தும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மேலே விழுற தூள்லாம் அந்த கிளாத் மேலே பட்டுச்சுன்னா மறுபடியும் அது டேமேஜ் ஆகிடும், ஓட்டை ஆகிடும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. அடியில் எந்த கிளாத்துமே எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஃபேன் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் அந்த ஒர்க் இருக்கும். 10 மினிட்ஸ் கூட இல்லை, அந்த சின்ன நெக்குன்றனால, பெரிய நெக்குன்றனால தான் 10 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் அடியில் ஏதாவது பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த நெக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்கு